Welcome to our channel, Minutes of Millionaire. ஹலோ மில்லியனியர்ஸ், நீங்கள் எல்லாரும் சேஃபாகவும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் யூடியூப்க்கு புதுசுன்றனால நாங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலான் இருக்கோம். இப்போ வந்திருக்கிற பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாங்க, நாங்கள் ரெனவுண்ட் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் பிஸ்னஸை பற்றி தான் மேஜராக பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எதிக்ஸை பற்றி நம்ம நிறையவே பேசுவோம். உங்களில் சில பேர் இல்ல பல பேருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, இல்ல ஆண்டர்பிரினர்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். பட் நீங்களும் இந்த வீடியோவால எவ்வளவு பலன் அடையலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பா கடைசியில நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை நம்ம 10 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் வித் தி இண்டிவிஜுவல்ஸ் பர்சனல் லைஃப், ஃபேமிலி பேக்ரவுண்ட், பிசினஸ் போர்ட்ஃபோலியோ, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஃபுட் பிரிண்ட், எக்ஸ்பான்ஷன்ஸ், அவர் எப்படி ரோல் மாடலா நம்மளுக்கு மாறினாரு, கீ பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ், அண்ட் கடைசியா ஸ்டாக்ஸ். இந்த ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்லயுமே அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸா அது வச்சிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவர் ஒரு லெஜெண்டரி ஹியூமன் பீயிங்னே சொல்லலாம். ஹூ இஸ் நன் அதர் தென் அவர் ரத்தன் டாடா. நம்மள எத்தனை பேருக்கு இவரோட ஃபுல் நேம் தெரியுன்றது எனக்கு தெரியல. பட் இவரோட உண்மையான நேம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் நேவல் டாடா. ரத்தன் டாடா பிறந்தது வந்துட்டு பாம்பே என்கிற மும்பை on 28th of December 1937. அவரோட ஸ்கூலிங்ஸ், சைல்ட்ஹுட் எல்லாமே பாம்பேல தான் இருந்துச்சு. அவரோட ஹை ஸ்கூல் அண்ட் அவரோட கிராஜுவேஷன் எங்க பர்சியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா நியூயார்க்ல பண்ணணும்னு நினைச்சாரு. அண்ட் ஃபினிஷ்ட் ஹிஸ் கிராஜுவேஷன் இன் ஆர்கிடெக்சர். அது மட்டும் இல்லாம அவர் யூஎஸ்ஏல உள்ள மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி மெசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் பண்ணாரு. அண்ட் ஹீ மேட் ஏ பர்சனல் சாய்ஸ். அதனால அவர் மேரேஜ் ஆஃப் பண்ணிக்கல. ரத்தன் டாட்டாக்கு ஒரே ஒரு ஹாஃப் பிரதர் இருக்காரு அண்ட் ஹிஸ் நேம் இஸ் நோவல் டாடா. அண்ட் ஏன் ஹாஃப் பிரதர் சொல்றோம் அப்படின்னா, ஹி இஸ் பயாலஜிக்கலி ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். ரத்தன் டாட்டாவோட மெயின் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் அண்ட் ஃபிளைங், இது ரெண்டு மட்டும் தான். அண்ட் ஹி இஸ் அ வெரி ஸ்கில்ட் பைலட் அண்ட் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பைலட் ஆஃப் F-16 Falcon. இது எல்லாத்துக்குமே துவக்கப்புள்ளி யாருன்னா நசரன் வாஞ்சி, வேற யாரும் இல்லைங்க, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ரத்தன் டாடா. ஸோ அவர் வந்துட்டு 19th century அப்போ ஒரு எக்ஸ்போர்ட் ஃபார்ம் ஆரம்பிச்சாரு பாம்பேலேயே. அண்ட் அவங்க என்ன மாதிரியான பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மைனாரிட்டி குரூப் ஆஃப் ஜெராஸ்ட்ரியன்ஸ் ஆர் பார்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஜாம்செட்ஜி டாடா, நசரன் வாஞ்சியோட பையன். அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேலண்டடான ஒரு பர்சன். நசரன் வாஞ்சி மாதிரியே ஒரு நல்ல விஷனரி உள்ள ஒரு பர்சன் சொல்லலாம். அவர் வந்துட்டு கிரீன் ஸ்காலர் முடிச்ச உடனே, கிரீன் ஸ்காலர்னா இப்போ நம்ம எப்படி கிராஜுவேட் ஆகிறோம், அதே மாதிரி அந்த காலத்துல கிரீன் ஸ்காலர்னா அது பெரிய படிப்பு. ஸோ அவருக்கு அந்த கிரீன் ஸ்காலர் அதை முடிச்ச உடனே அப்பாவோட பிசினஸ் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. கரண்டா பாம்பேல இருக்கிற பிசினஸ் போக ஸ்பின்னிங், வீவிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை நாக்பூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாம்செட்ஜி முடிவு எடுத்தாரு. இந்த முடிவை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஏன்னா பாம்பே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சிட்டியா இருந்த டைம் அப்போ அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாம போய் எதுக்கு நாக்பூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இல்ல அது ஒரு அன்டெவலப்டு ஏரியா, அங்க போய் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவரை கேலி பண்ணாங்க. பட் யாருக்குமே புரியல ஏன் ஒரு அன்டெவலப்டு ஒரு ஏரியால போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாருக்குமே அந்த நேரத்துக்கு தெரியல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல டாட்டாவோட டெசிஷன் வந்துட்டு சக்சஸ் நோக்கி போயிட்டு இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி பாம்பேல நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால ரிசோர்சஸ் கிடைக்கிறது ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் லேண்டோட ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதை ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் டாடா வந்துட்டு நாக்பூரில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதனாலவும் நிறைய லாபமும் அடைஞ்சார். ஸோ அவருக்கு அங்கே நிறைய ஃபார்ம் ப்ரொடியூஸ் கிடைச்சது, டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, லேண்ட் ரேட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு ப்ராஃபிட் வாஸ் வெரி ஹை கம்பேரிட்டிவ்லி இன் பாம்பே. அண்ட் இவராலேயே நாக்பூர் சிட்டிக்கு ரயில்வே எக்ஸ்டென்ஷனும் கிடைச்சது, அந்த சிட்டியுமே ரொம்ப டெவலப் ஆச்சு. ஜாம்செட்ஜி டாட்டாக்கு மொத்தம் 4 கோல் இருந்துச்சு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், வேர்ல்ட் கிளாஸ் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு, அண்ட் ஒரு யூனிக் ஹோட்டல் தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட். அவுட் ஆஃப் 4 கோல்ஸ் அவரால் ஒரு கோல் மட்டுமே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அது என்னன்னா, பில்டிங் ஏ யூனிக் ஹோட்டல். மும்பையிலேயே தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலை கட்டினாரு. அப்பவே அது $11 million கொடுத்து கட்டினாரு. ஒன் யூனிக் ஃபேக்டர் இஸ், அந்த பீரியட்ல அந்த ஒரே ஒரு ஹோட்டல்ல மட்டும்தான் இந்தியால எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு. ஜாம்செட்ஜிக்கு அப்புறமா நவ்ராஜி அவர் தான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹி இஸ் சக்சஸர் ஆஃப் ஜாம்செட்ஜி.
அண்ட் மோரோஜிக்கு அப்புறமா டாடா குரூப்போட சேர்மேனா ஜேஆர்டி டாடா வந்துட்டு பதவி ஏற்றாரு. ஸோ இந்த ஜேஆர்டி டாடா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாபாய் டாடா, ஹூ இஸ் தி பிரதர் இன் லா ஆஃப் நசரன் வாஞ்சி. ஸோ அவங்க சைட்ல இருந்து வந்த ஒரு பர்சன் தான் ஜேஆர்டி டாடா. சுருக்கமா சொல்லணும்னா ஜாம்செட்ஜி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் டாடா குரூப்க்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அண்ட் ஜேஆர்டி வந்ததுக்கு அப்புறமா ஜேஆர்டி ஒரு பேக் போனாவே செயல்பட ஆரம்பிச்சாரு. அவரோட 40 வருட உழைப்புல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் நிறைய விதமான இனோவேஷன்ஸ், நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. வீடியோவா நம்ம இதை பார்க்கலாம். லேட்டர் ஜேஆர்டி தான் நம்ம ரத்தன் டாட்டாவை ஃபுல்லா மென்டர் பண்ணது, கைட் பண்ணது எல்லாமே அவர் தான். அண்ட் அவரால் தான் இப்போ சக்சஸ்ஃபுல் சக்சஸர் ஆஃப் ஜேஆர்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா சைரஸ் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இப்போ சேர்மன் ஆஃப் டாடா குரூப்ஸ்க்கு இருக்காரு. அவர் வந்துட்டு he is a Irish businessman of Indian origin and now he is the Tata Group's chairman. And அவர் வந்து நோவல் டாட்டா, அதாவது ரத்தன் டாட்டாவோட ஹாஃப் பிரதர் இருக்காருல்ல, அவர் சைட்ல இருந்து வந்த ஒரு பர்சன் தான் சைரஸ் மிஸ்ட்ரி. டாடா குரூப் கீழே மிகப்பெரிய பிசினஸ் போர்ட்ஃபோலியோவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸ்டார்டிங் வித் ஐடி செக்டார், டிசிஎஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அது அவங்களுக்கு தான். அண்ட் டாடா ஸ்டீல், ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சப்ளையர் ஃபார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே டாடா ஸ்டீல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தே ஆர் இன்டு. அண்ட் டாடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாடா கஸ்டமர் அண்ட் ரீட்டைல்ஸ், இது வந்துட்டு டாடா குளுக்கோ பிளஸ், டாடா டீ, டெட்லி, இது எல்லாமே நம்ம டே டு டே இதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அண்ட் ரீட்டைல்ஸில் வந்துடும். அண்ட் இன்ஃபேக்ட் டாடா சால்ட். அண்ட் டாடா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதில் வந்துட்டு ஃபினான்ஸ்மே தே ஆர் சப்போர்ட்டிங். அண்ட் டாடா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஸோ தே ஆர் இன்டு டிஃபென்ஸ் செக்டர் ஆஸ் வெல். ஸோ அலாங் வித் போயிங் ஏரோஸ்பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி தே ஆர் இன்டு ஏரோஸ்பேஸ் as well as டிஃபென்ஸ். And finally, Tata Tourism and Travel. Say they support tourism and travel across various countries. So இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரெண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பற்றினா டாடா மோட்டார்ஸ் பற்றி தான். டாடா மோட்டார் எப்போ ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1945ல மும்பைல தான் பண்ணாங்க. பட் ஆனால் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேர்ல பண்ணல, டெல்கோ அப்படிங்கிற பேர்ல பண்ணாங்க. தட் இஸ் டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி. தி மேனுஃபேக்சர் லோகோமோட்டிவ்ஸ். அண்ட் த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எப்போ அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1945ல. அண்ட் த டூ வித் கொலாபரேஷன் ஆஃப் டயம்லர் பென்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பென்ஸ், அவங்களோட கொலாபரேஷனோட அவங்களோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க இது பண்ணாங்க. அண்ட் அது வந்துட்டு 1969 வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. 1988ல டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அண்ட் do you know what was the first car that Tata launched? It's Tata Sierra. So இது வந்துட்டு ரீசன்ட் எவல்யூஷன் ஆஃப் டாடா சியரா. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் குரூப் வந்துட்டு 125 கண்ட்ரிஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் அவங்களோட R&D சென்டர்ஸ் வந்து யூகே, இட்லி, இந்தியா அண்ட் சவுத் கொரியால இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளான்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட். அண்ட் டோட்டல் எம்ப்ளாயீஸ் தி ஓல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 78,906 எம்ப்ளாயீஸ். அக்வசிஷன் ஆஃப் டாடா ஹிஸ்பானோ மோட்டார்ஸ், இது வந்து ஒரு ஸ்பெயின் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்துட்டு பஸ்ஸஸ் அண்ட் கோச்சஸ் டிசைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே இவங்க பண்ணுறாங்க. டாடா வந்துட்டு 100% ஆஃப் ஸ்டாக் மொத்தத்தையும் வாங்கி இந்த கம்பெனியை அக்வசிஷன் பண்ணிட்டாரு. அக்வசிஷன் ஆஃப் ட்ரிலிக்ஸ் SRL, இது வந்து ஒரு யூரோப் ரீஜன் பேஸ்ட் ஒரு கம்பெனி. ஸோ இவங்க மேஜரா டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ். அண்ட் ஸ்பெசிஃபிகலி தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன் ஸ்டைலிங். 1.9 மில்லியன் யூரோஸ் கொடுத்து டாடாஸ் அக்வயர்ட் திஸ் கம்பெனி. அடுத்தது டாடா தேவு, இது வந்து ஒரு சவுத் கொரியன் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் தேர் ஆல்சோ மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள். அண்ட் அவங்க மெயினா மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அதை தான் அவங்க மெயினா பாத்துக்கிறாங்க. In 2008, Tata has acquired Jaguar Land Rover car, and this is a UK-based company for $2.3 billion. And finally, Miljo Innovasjan,
இது வந்து ஒரு நார்வே பேஸ்ட் கம்பெனி அண்ட் அவங்க மேஜரா மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ இதை வந்து 12 மில்லியன் நார்வேயின் கொடுத்துட்டு டாடா இஸ் அக்வைர்ட். டாடா மோட்டார்ஸோட ரிமார்க்கபிள் growth அண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு அக்வசிஷன் மட்டுமே காரணம் கிடையாது, அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கூட தான். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கொலாபரேட்டிங் பிட்வீன் தி கம்பெனிஸ் டு கெட் தி பெஸ்ட் அவுட்கம். ஸோ ஸ்டார்டிங் வித் டாடா மார்க்கோ போலோ, ஹூ இஸ் பிரேசில் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் அண்ட் கோச்சஸை பில்ட் பண்ணுறதுல தான். அண்ட் அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது தான். தட் இஸ் நம்ம டெய்லி பார்க்குற பஸ்ஸஸ் அண்ட் கோச்சஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட மெயின் டார்கெட்டு. அண்ட் இவங்களோட பிளான்ட் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபியாட் டாடா, தட் இஸ் இந்தியன் பேஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ வென் ஃபியாட் அண்ட் டாடா கொலாபரேட்டட், அவங்களோட இன்ஜின்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸை தான் மெயினாக பேசஞ்சர் காருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட்சத்தில் ஃபியாட்டோட டீசல் இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜியை டாடா வந்து அக்வயர் பண்ணாங்க, ஆக்சஸ் பண்ணாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் டாடா ஹிட்டாச்சி. நிறைய இடத்துல பார்த்துருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் இல்லை பிரிட்ஜஸ் ஆர் டனல்ஸ் கட்டுற இடத்துல, சப்வே கட்டுற இடத்துல, இது எல்லா இடத்துல நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் டாடா ஹிட்டாச்சி. அண்ட் அகெயின் திஸ் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஹிட்டாச்சி, வேர் அவங்க வந்துட்டு எக்ஸ்கவேட்டர்ஸ் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக வந்துட்டு டெல்கான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற பேரில் கூப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டாடா ஹிட்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. And Tata also have a collaboration with the European Technical Center where automotive designs, engineering and researchers எல்லாமே அந்த கம்பெனியில் பண்ணி தராங்க. நம்ம எல்லாருக்குமே டாடா ஹேரியர் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணது தெரியும். ஸோ அந்த ப்ராடக்டோட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் தி ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஹியூண்டை. அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரால தான் டாடா ஹேரியர் அப்படிங்கிற மாடல் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் மெயின்லி ஹியூண்டையோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை தான் டாடா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி டாடா ஹேரியரோட ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க. டாட்டாவோட ஃபியூ மைல்ஸ்டோன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன் 2000 டாடா டீ, இப்போ வந்துட்டு டாடா குளோபல் பெவரேஜஸ் சொல்றாங்க, அந்த கம்பெனி வந்துட்டு ஹேஸ் அக்வயர்ட் டெட்லி குரூப். ஸோ டெட்லி குரூப் யாருன்னா த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் டீ. ஸோ இன் யூகேல டெட்லி தான் லார்ஜஸ்ட் டீ கம்பெனியும் கூட. அண்ட் ஆல்சோ இன் 2000 Tata was awarded Padma Bhushan, the third highest civilian award in the Republic of India. இது எதுக்காக தராங்க அப்படின்னா, ஒரு distinguished service of high order டெலிவர் பண்ற பர்சனாலிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த அவார்ட் தரப்படும். நம்ம தோனி கூட இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்லுவாங்க. 1986ல ஆரம்பிச்சாங்க. இன் 2002ல டாடா வந்துட்டு அந்த கம்பெனியை வாங்கினாங்க, அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டை வாங்கினாங்க. அண்ட் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஎஸ்யூ செக்டார் வந்துட்டு லிஸ்ட் ஆனது அந்த கம்பெனி தான். இன் 2003 டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி டு கிராஸ் $1 billion இன் ரெவென்யூ. அது வரைக்கும் எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியுமே அந்த மாதிரியான ரெவென்யூவை கிராஸ் பண்ற. இன் 2004 ஒரு வருஷத்திலேயே டாடா மோட்டார்ஸுமே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. இன் 2007 Tata Steel has acquired Anglo-Dutch company Corus, and that is the second largest steel maker in Europe. இது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன் 2008 டாடா மோட்டார்ஸ் வந்து நானோ அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர் காரை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அண்ட் தட் இஸ் தி கண்ட்ரிஸ் சீப்பஸ்ட் பேசஞ்சர் கார். ஸோ இனிஷியலாக அதை லான்ச் பண்ணும் போது அதோட ரேட் வந்து வெறும் 1 லட்சம் மட்டும்தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன் 2008 டாடாக்கு வந்து பத்ம விபூஷன் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டும் கிடைச்சது. இது எல்லாமே தாங்க அவர் ஒரு பெரிய ரோல் மாடலா ஆக்குச்சு. டாடாவோட அடிப்படையான முக்கியமான பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு 5 விஷயங்கள் சொல்லப்படுது. ஸ்டார்டிங் வித் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா ஹானஸ்டி ஆர் உண்மையா இருக்கிறது. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த அளவுக்கு பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அது சொல்லுது. மூன்றாவதாக எக்ஸலன்ஸ், எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செய்யறோம்னா எந்த அளவுக்கு அதை குவாலிட்டியா செய்யறோம், எந்த அளவுக்கு அதை பெர்ஃபெக்டா செய்யறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. பயோனியரிங், புது ஐடியாஸ், நியூ மெத்தட்ஸ் அதை இன்வால்வ் பண்றது தான் பயோனியரிங். அண்ட் கடைசியா யூனிட்டி. வித்தவுட் யூனிட்டி நத்திங் கேன் ஹேப்பன். ஸோ டீம் ஒர்க் ஆர்
ஒரு விஷயத்த ஒன்னா சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் யூனிட்டி. ஸோ இந்த 5 கீ பிரின்சிபல்ஸ் தான் டாடாவோட அடிப்படையான வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். கைஸ், நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, தட் இஸ் ஸ்டாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இல்ல இந்த பிசினஸ் பண்றது அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். பட் இந்த விஷயத்த வச்சு நீங்க எப்படி டெவலப் ஆகலாம், நீங்க எப்படி க்ரோ ஆகலாம், ஃபினான்ஷியலி எப்படி நீங்க ஸ்டேபிள் ஆகலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஸோ டாடா மோட்டார்ஸை பத்தி நம்ம நல்லா பார்த்தாச்சு. அவங்க எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு. பட் நம்மளுக்கு என்ன அதுல இம்பாக்ட் இருக்கு, நம்மளுக்கு என்ன அதுல அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இப்ப சொல்ல போற விஷயம் தான். ஸோ கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் டாடா மோட்டார்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 306 rupees. அதுதான் உங்களோட ஸ்டாக் பிரைஸ் இப்போதைக்கு. அண்ட் டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1,60,00,000 ஷேர் வாங்கியிருக்காங்க, மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா எவ்வளவு ரேட் இருந்திருக்கும்னா 119 rupees. அதுதான் உங்களோட ரேட். நீங்க அப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு 152% ஹை ஆயிருக்கும். அதாவது 152 மடங்கு அதிகமாயிருக்கும் உங்களோட காசு. அதை தான் நான் சொல்ல வரேன். அதுவே நீங்க 5 years பிஃபோர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சில சரிவு இருக்குதான் செய்யுது. 41% சரிவாயிருக்கு. அதாவது 5 வருஷம் முன்னாடி வாங்கும் போது என்ன பிரைஸ் இருந்துச்சுன்னா 516 ரூபாய் இருக்கு, இப்போ வந்து 300 ரூபாவா மாறி இருக்கு. 40% குறைஞ்சிருக்கு. பட் ஆனா பரவாயில்ல. அதுவே நீங்க 10 years பிஃபோர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 176 rupeesக்கு வாங்கிருப்பீங்க, இப்போ அது 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க ஒரு 10 years 15 years நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய வருமானத்தையும் அதுல இருந்து நீங்க எடுக்க முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ட் இப்போ கரண்ட் டிவிடெண்ட் ஆர் ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10% தராங்க. தட் இஸ் 0.2 rupees per share. ஸோ நீங்க ஒரு ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 200 will be your dividend or share for that stock. ஸோ அதனால நான் உங்களுக்கு மொத்த டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். இட் இஸ் அப் டு யூ டு இன்வெஸ்ட் ஆர் நாட். ஃபைனலி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே எங்கள் டீமுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அண்ட் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் மாடலை பற்றியோ இல்லை ஏதாவது கம்பெனியை பற்றியோ நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is JC signing off.